விருத்தாசலம் குமாரதேவ மடத்துக்கு போயிருந்தேன். குமாரதேவ மடத்தில் குரு பூஜை. குரு பூஜைன்னா அந்த சமாதிக்கு பூஜை பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். அங்கே பூஜை நடக்குது. நான் போய் சாமியை கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். வந்து ஹாலில் உட்காந்துங்கிறேன். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் சார், என்னை பார்த்துட்டார். இன்னுமா நீ சமாதிக்கு போகலன்னாரு. சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இல்லை எல்லாம் கொஞ்சம் வருஷம் இருக்குதுன்னு இப்படியே கேட்டார் சார். அவர் ஒரு 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 தர்ம சிந்தனை வேணாமா சார் மனுஷனுக்கு? இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பான் சார், எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? பரவாயில்ல சந்தோஷம் இல்லை இருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ண. மனித தன்மைன்னு ஒன்று வேணும் சார். மனித தன்மை தானே சார் முக்கியமானது. இன்னைக்கு இருக்கிற நவநாகரிக உலகம் ரொம்ப போராட்டமான ஒரு காலம், இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த போராட்டமான உலகத்தில் நிறைய அறிவு வளர்ந்துருக்குது, ஆற்றல் வளர்ந்துருக்கு. இன்னும் சொல்லிட்டாங்களா? என்ன காரணம்னா இவங்க என்ன வாழ்க்கை ஒப்பிட சொன்னாங்க தெரியுமா? அந்த காலத்தில் வளர்ப்பு எப்படி இருந்தது? தம்பி பேசினாரு, உண்மைதானே சார்? ஆறாரோ அரிரரோன்னு பாட்டு பாடின ஒரு வீடாவது நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். தூளியில் போட்டு பிள்ளைய ஆறாரோன்னு பாடுவாங்க. என்னென்ன பாட்டு? சங்க காலத்தில் நாட்டுப்புற பாட்டே இருக்குதே. என்ன பண்ணான்னு தெரியும்? அத்தை அடித்தாலோ அரளி பூச்செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகை பூச்செண்டாலே, அரடித்தார் சொல்லி எழு என் கண்ணே அரடித்தார் சொல்லி எழு. அங்கிருந்து விவசாயி அவன் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்ணில் வயலில் முடிச்சுட்டு வருவான். உள்ள மோர் எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு சம்சாரத்தை உள்ள அனுப்பிவிடுவான். அவன் உட்காந்து தோழி ஆட்டுவான். அத்தை அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, தானே அழுவுறாண்டி ஒரு தம்பி துணை வேணும்னு. இதை விட ஒரு ஆனந்தமான வாழ்க்கை உண்டாயா? எப்படி அப்ளிகேஷன் போடுறான் பத்தியா சார்? மகிழ்ச்சி சார், ஆனந்தம் சார். இதை விட என்ன வேணும்ன்ற? நான் மகிழ்வாக வாழ்வதற்குத்தான் இறைவன் மனிதனையே படைத்தான். போட்டிக்காகவும் பொறாமைக்காகவும் அதை சாய்க்கிறேன், இதை கட்டுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன். எத்தனை கோடி தரமாடே? எத்தனை கோடி இருந்தா சாப்பிட போறது 2 இட்லி, தூங்க போறது ஒரு இடம். இது எதுக்கு மாது? மகிழ்ச்சி என்பது எங்க தெரியுமா இருக்குது? அவரவருடைய மன நிறைவில் இருக்கிறது. 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்த ஆன்மஸ்வரூபத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் இதய தெய்வமாக வணங்குகிற காஞ்சி மகா பெரியவர் இந்த வையகத்துக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்று நம்புங்கள், அதுதான் வாழ்க்கையின் சுகம் என்று சொன்னார்.